உன்னால என் மான மரியாதை எல்லாம் போதுடி. ஊர்ல இருக்க எல்லாரும் என்ன பார்த்து ஆம்பளையான்னு கேக்குறாங்க. என்னாச்சுங்க? நீ எதுவும் பேசாத. இதுக்கப்புறமும் உன் கூட நான் வாழ்ந்து நினைச்சுக்கேன், என்ன எல்லாரும் பொட்டன்னு தான் சொல்லுவானுங்க. உன்னால குழந்தை பெத்துக்க முடியலன்னா அதுக்கு ஊர்ல இருக்க எல்லார்ட்டையும் நான் பேச்சு வாங்கணுமா? நமக்கு கல்யாணம் ஆகியே 1 வருஷம் தாங்க ஆகுது. வேணும்னா வாங்க 2 பேரும் சேர்ந்து ஹாஸ்பிட்டலுக்கு போவோம். எனக்கு என்னடி பிரச்சனை? உனக்கு தாண்டி பிரச்சனை. இங்க பாரு, இதுக்கப்புறம் உன் கூட சேர்ந்து வாழ்றதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. ஒழுங்க மரியாதையா நீ டிவோர்ஸ் கொடுத்துரு. என்னங்க இப்படிலாம் பேசுறீங்க? குழந்தை பெத்துக்க முடியாத ஒரு மலடியை வச்சுக்கிட்டு என்ன என்னடி பண்ண சொல்ற? நாளைக்கு என் பேரை சொல்றதுக்கு எனக்கு ஒரு வாரிசு வேணாமா? அதுக்கு தான் சொல்றேன், டிவோர்ஸ் பண்ணிக்கலாம். கல்யாணம் ஆகி 1 வருஷம் கூட ஒண்ணா வாழ்ந்துட்டு இப்ப இப்படி சொல்றீங்க? நான் என்ன பண்ணுவேன்? எங்கங்க போவேன்? எங்கேயாச்சும் போடி, உங்க அப்பா வீட்டுக்கு போ, இல்ல எங்கேயாச்சும் போய் செத்து போ. இங்க பாரு, நான் வெளியில போயிட்டு வருவேன், அப்ப நீ இந்த வீட்டுல இருக்க கூடாது. அதையும் மீறி நீ இருந்தனா அப்புறம் என்ன நடக்கும்னு உனக்கே தெரியும். வாங்க மாமா, உங்க பொண்ணு சொல்லி தானே இங்க வந்திருக்கீங்க. என்ன பண்றது மாமா, நாளைக்கு வம்சம் விருத்தியாக வேணாமா? என் இடத்துல நீங்க இருந்திருந்தாலுமே இதுதான் பண்ணிருப்பீங்க. அதனால வேற வழியே இல்லாம டிவோர்ஸ் கேட்கறது. டிவோர்ஸ் வாங்கிட்டு வேற கல்யாணம் பண்ண போறீங்களா? ஆமா, அப்போ வரப்போற அந்த பொண்ணுக்கும் இதே பிரச்சனை இருந்தா? அதனாலதான் இந்த தடவை மெடிக்கல் செக்அப் பண்ணிட்டு கல்யாணம் பண்ண போறேன். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இதே உங்க கூட பிறந்த அக்காக்கு. எடுத்துங்க மாமா, எதுக்கு தேவையில்லாம பேசுறீங்க? வந்த வேலையை மட்டும் பாருங்க. இங்க பாருங்க, கடவுள் ஆம்பளைய படைச்சது பொம்பளைக்காக, பொம்பளைய படைச்சது ஆம்பளைக்காக. அவங்க 2 பேரும் சேர்ந்தாதான் வருங்காலம்னு ஒண்ணு இருக்கும். அதுக்குதான் இங்க படி இல்லையே. அப்புறம் என்ன பண்ண சொல்றீங்க? உங்களுக்கு என் பொண்ணு கூட வாழ விருப்பம் இல்லைன்னு நல்லாவே தெரியுது. கையில என்ன பேப்பரு? இதுவா? இது என் பொண்ணுடைய மெடிக்கல் ரிப்போர்ட். இதுல என்ன போட்டிருக்கு தெரியுமா? என் பொண்ணுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு கவர்மெண்ட் டாக்டர் கிட்ட செக் பண்ணி வாங்கின ரிப்போர்ட். இதுல என்ன போட்டிருக்கு தெரியுமா? உங்களுக்கு குழந்தை பிறக்காம போனதுக்கு காரணம் என் பொண்ணு இல்ல, நீதான். இப்ப பாரு, நீ ஆம்பளையே இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு. இத நாளைக்கே எல்லாருக்கும் தெரியப்படுத்துறேன். நீ ஆம்பளையே இல்லடா. உன் கூட என் பொண்ணு பொண்டாட்டியா இருக்கிறத விட என் கூட என் வீட்டுல என் மகளா வாழ்ந்துட்டு போட்டுட்டா.